ஹர ஹர மகாதேவுக்கு. உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் சாப்பிட? ஃப்ரைட் ரைஸ் மா. எனக்கு பிரியாணி மா. சாம்பார் சாதம். நிறைய சமைக்கணும் போல இருக்கு. அம்மா நானும் உங்களுக்கு சமைக்க ஹெல்ப் பண்றேன். எனக்கு அதே போதுமா. அம்மா ஏன் பாப்பா நமக்கு எத்தனை சொத்து பத்துமா இருக்குது? அதுவா அந்தியூர்ல தென்னந்தோப்பு 1.5 இந்தாங்கம்மா இது போட்டுக்கோங்க, உங்களுக்கு அழகா இருக்குதுங்க. அம்மா வேற என்னங்கம்மா இருக்குது? அந்தியூர்ல 1.5 ஏக்கரா இருந்தது. நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் சொத்தை பூரா வித்துட்டோம் பாப்பா. எனக்கு சித்தம் கலங்கிருச்சே மொத்த உலக. இந்த வீட்டுல பேய் இருக்குடி. ஏய் எதோ உளராதே அபி. ஏய் லூசி, நைட்டு சுவிட்ச் வருதுன்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்ணனா அதுவே ஆன் ஆயிடுச்சு லைட்டு. அதுக்கப்புறம் ஸ்மெல்லு வேற, சூப்பரான ஸ்மெல்லு. கண்டிப்பா இருக்கு பேய். நேத்து நைட் நல்லா குடிச்சிருக்கே போல. ஏய் சத்தியமா இல்லடி லூசு. அப்புறம் இந்த டீச்சர்ஸ் பாட்டில் யாருது? ஏய் என்னோடது இல்ல, வைத்தியம். அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜ்ல உச்ச பண்ணது நீதானா? கொஞ்சம் விளக்கிட்டு போயேன். மருதாணி போட்டிருக்கேன். இந்த துணியை கொஞ்சம் மாடியில போட்டு வாயேன். மருதாணி போட்டிருக்கேன். இந்த வாசல கொஞ்சம் கூட்டேன். மருதாணி போட்டிருக்கேன். அத்தை சித்த தலைவலிக்குது, டீ போட்டு கொடுங்களேன். நானும் மருதாணி போட்டேன். சாம்பார் ஆப்பு எனக்கு. ஏங்க எத்தனை நாளா கடைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? ஏமா நான் என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். ஃப்ரீயா இருக்கும்போது கூட்டிட்டு போறேம்மா. நான் கூட தான் ஐஸ்கிரீம் கேட்டுட்டே இருக்கேன், வாங்கியே தர மாட்டேங்கிறீங்க. இரு உங்க அப்பா ஸ்கூட்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. வாங்கி மட்டும் தரட்டும். உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? சொங்கின்னு போவேன், சொங்கின்னு வருவேன். கேப்ஸ் வேணுமா? சொங்கின்னு போவேன், சொங்கின்னு வருவேன். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் இனிமே நம்மளே வாங்கிக்கலாம். ஸ்கூட்டி மட்டும் கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் யாரும் உங்க அப்பா எதிர்பார்க்க போறா? இனிமே வீட்டுக்கு எல்லாமே நம்ம தான். உங்க லட்சணம் தெரிஞ்சுதானே இன்னும் வாங்கி கொடுக்காம வச்சிருக்கேன். சரிம்மா நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டா எல்லாத்தையும்? முடிச்சிட்டேம்மா. நாளைக்கு டேபிள்ஸ் டெஸ்ட்னு சொன்னியே, படிச்சிட்டியா அத? படிச்சிட்டேம்மா. எங்க 4th டேபிள் சொல்லு பாப்போம். அம்மா என் அறிவுக்கு தகுந்த மாதிரி நல்லா பெருசா கேளுங்கம்மா. இதெல்லாம் ஈஸி தூசி. 4th டேபிள். வள 4th டேபிள்ஸ் சொல்லு. 4 டேபிள் தானம்மா. ட்ரெஸ்ஸிங் டேபிள், டைனிங் டேபிள், ஸ்டடி டேபிள், அப்புறம் பிரின்சிபல் டேபிள். உங்க ஐயா டேபிள். ஐயா டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள், இன்னும் நிறைய டேபிள் இருக்கு. எனக்கும் தெரியும். நீங்க 4 டேபிள் தான கேட்டீங்க. ஸ்னேகா தயவுசெய்து புரிஞ்சுக்க ஸ்னேகா. இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் ஸ்னேகா. உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கலாம். காலை கட்டு ப்ளீஸ் ஸ்னேகா. நீ பண்ணா ஸ்னேகா. பேச்சு மாற மாட்டல. மாற மாட்டேன் கண்டிப்பா. கண்டிப்பா. என்னடி மண்ணு ஜட்டிலாம் எடுத்து வச்சிரு. என்னடி ஆச்சு உனக்கு? அதுவும் இல்ல, நீ கொஞ்சம் ஓர பேசிட்டியா, அதனால உன் ஜட்டியையும் உன் காலடி மண்ணியும் எடுத்துட்டு போயிட்டு சூனிய வச்சு உன் கை கால் வராம பண்ணிடலான்னு பார்த்தேன். தம்பியா என்ன தேடு? ஸ்கூட்டிக்கு சாவி கலைஞ்சிட்டுனா அண்ணா, அந்த விலைக்கு வந்தேன். இதுல எப்படி கலைஞ்சி? தம்பி இதுவா பாரு. ஆமாண்ணா தாங்க. அண்ணா இதுலயே கிடந்து இவ்வளவு நேரம் தேடனே கிடைக்கவே இல்லை. எப்படி நான் உங்களுக்கு மட்டும் கிடைச்சி? அதுக்கெல்லாம் முன்னாலேயும் கண்ணு இருக்கணும், பின்னாலேயும் கண்ணு இருக்கணும். வேற லெவல்னா நீங்க. எங்களுக்கெல்லாம் இந்த திறமையே கிடையாது. சரி நீ சின்ன பையன், வளர்ந்த பிறகு எல்லா திறமையும் வந்துடும். ஓ சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இதுல நின்ன பைக் எங்க? கொஞ்சம் முன்ன நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒருத்தன் உருட்டிட்டு போனாம்லா இல்லையா? ஏன் தம்பி சொல்லல? எவன் எடுத்துட்டு போறான்னு தெரியல. நான் உங்களுக்கு முதுகுல கண்ணு உண்டுல, அதுல பாத்துருப்பேன்னு நினைச்சேன். இந்த புடவை எதுக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பொண்டாட்டிக்கு 2000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். நான் உனக்கு 7000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அவங்க முன்னாடியில நம்ம நல்லா கெத்தா இருக்கணும்டி. மறுக்கா ஏண்டி சோகமா இருக்க? பக்கத்து வீட்டுக்கான அவன் பொண்டாட்டிக்கு 2000 ரூபாய்க்கு பேக் வாங்கி கொடுத்துருக்கான். ஆனா என்கிட்ட பேக்கே இல்ல. அப்ப உன்னை என்ன நினைப்பாங்க? அவ்வளவுதானே, இரு வரேன்.
இந்த புடி. அவன் பொண்டாட்டிக்கு வெறும் 2000 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். நான் உனக்கு 8000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். சடங்குதான் பாத்தியா? மறுக்கா ஏண்டி சோகமா இருக்க? பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பொண்டாட்டிக்கு 20 கிராம் நகை வாங்கி கொடுத்துருக்கான். ஆனா நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. நான் போட்டு போகாம இருந்தா உங்க பேர் என்ன ஆகுறது? அவ்வளவுதானே, இரு வரேன். இந்த புடி. பக்கத்து வீட்டுக்காரன் வெறும் 20 கிராம் தான் வாங்கிட்டு வந்தான். நான் உனக்கு 100 கிராம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை போட்டு சந்தோஷமா இரு, நான் வந்துடுறேன். ஏங்க எங்க போறீங்க? பக்கத்து வீட்டுக்கார ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஓடிட்டான். நான் அட்லீஸ்ட் ஒரு 2 பொண்ணாவது கூப்பிட்டு ஓட வேண்டாம்? அப்பதானே உனக்கு கௌரவமா இருக்கும். இரு, போயிட்டு வந்துடுறேன். விவி விவி சொல்லு. விவி நெக்ஸ்ட் மந்த் என்னோட பர்த்டே வேற வருது. சரி, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தர போற? ரொம்ப நாளா உன் போனு பழசாயிருச்சு, மாத்தணும் சொல்லிட்டு இருந்தீல. ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்கோ. ஐயோ அதெல்லாம் வேணாம். சரி, தங்க விலை வேற ஏறிட்டே இருக்கு. வேணும் ஒரு பவுன் நகை எடுத்துக்கோ. ஐயோ அதெல்லாம் போரு விவி. சரி, என்னதாண்டி வேணும்? விவி நீ குடுக்குற கிஃப்ட பார்த்து நான் ஷாக் ஆகி சர்ப்ரைஸ் ஆயிரணும். டைவர்ஸ் தந்துடவா? டைவர்ஸ் கொடுக்கவா? டைவர்ஸ் வேணுமா? வேணாம், எதுக்கு தேவையில்லாத செலவு வேணாம். இல்ல நான் தரேன், டைவர்ஸ் தரேன். டைவர்ஸ் தரேன், என்ன வாங்கிக்கோ. ஏங்க என் ஃபேஸ் எப்படி இருக்கு? நல்லா க்ளோவா இருக்கா? க்ளோவா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்பவே அந்த பார்லர் அக்கா சொல்லுச்சு 1000 ரூபாய்க்குலாம் ஃபேஷியல் பண்ணா நல்லா இருக்காது, 5000 ரூபாய்க்கு பண்ணாதான் ஃபேஸ் நல்லா க்ளோவா இருக்கும். சரி இரு, நான் போய் 5000 ரூபாய்க்கே பண்ணிட்டு வரேன். நில்லு இங்க வா. என்ன? நல்லா இல்லன்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நானு. அதுக்கு போய் கோச்சின்னு உடனே கிளம்பி போறேன். என்ன சொன்னாலும் நம்பிடுவேன் நீ? சும்மா விளையாட்டுக்கு நான் அப்பப்போ விளையாடுறது தானே இதெல்லாம். நீ மேக்கப் பண்ணாமலே சூப்பரா தான் இருப்ப. மேக்கப் பண்ணிட்டு வந்த வேற கேட்கணுமா டவுட்டோட? சூப்பரா இருக்கிற நீ. நிஜமாவா சொல்றேன்? ஆமா. சரி. நல்ல வேலை 5000 ரூபாய் தப்பிச்சது. இவகிட்ட இருந்து காதை காப்பாத்த என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏய், நான் இப்ப ரீல் அனுப்புறேன், நீ பாத்தியா? இப்ப அனுப்புன சமையல் வீடியோ தானே? பார்த்தேன். பாத்த, ஆனா ஒண்ணுமே சொல்லவே இல்ல. நீயும் ஒரு நாளைக்கு 30-40 வீடியோ அந்த மாதிரி அனுப்புற. அதுல அனுப்புறத செஞ்சும் தரமாட்டுற. நீ ஏன் அனுப்புறன்னு எனக்கும் தெரியல. அதை பார்க்கலாம் வேற சண்டை போடுற. நீ ஏன் அனுப்புற? நீயும் தான் அனுப்புற, அதனாலதான் நான் அனுப்புறேன். நான் என்ன அனுப்புறேன்? இந்த 5 எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க, ஒரே வாரத்துல 10 கிலோ வரைக்கும் குறைக்கலாம். அந்த 5 எக்ஸசைஸ்ல ஒரு எக்ஸசைஸ் ஆகுது ஒரு தடவையாவது நீ பண்ணிருக்கியா? அட்லீஸ்ட் வாக்கிங் ஆவது போயிருப்பியா? இருந்தாலும் நீ அனுப்புறேன்னு நான் பாக்குறேன்ல, அதே மாதிரிதான் நானும் அனுப்புறத நீ பாக்கணும். செஞ்சு கொடுன்னுலாம் சொல்லக்கூடாது. ஐ, நண்டு சாம்பார். ஏங்க, நண்டு சாம்பாருங்க, அனுப்பிடுறோம் பாருங்க. பாக்குறேன், பார்த்து தொலைறேன். சாம்பார்